தந்தை பெரியார் பெண்களுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லும்போது அவர் செய்த ஒரு தீர்மானம், ஆரம்ப நிலை கல்வியில் பெண்களை மட்டும்தான் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும்னு அவர் சொன்ன தீர்மானம். அதை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் நிறைவேற்றினார். ஆரம்ப கல்வி, ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் பெண்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் இப்போவும். ஏன்னா அந்த குழந்தைகளை ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அன்போடு பராமரிக்க பெண்களுக்குத்தான் முடியும் என்பதாக தந்தை பெரியார் போட்டு கொடுத்த பாதையில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டமாக்கினார். அதுதான் இதில் மிகப்பெரிய விஷயம். அப்படியாக பெண்களாகவே மாறி இவங்கெல்லாம் யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தோணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவங்களை பற்றியெல்லாம் நினைக்கும் போது. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் எல்லா வித உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கான வார்த்தைகளே இல்லாமல் இருந்த ஒரு சமூகம் தான். வார்த்தைகளே கிடையாது, பேசவே முடியாது, அவளோட குரலே அவளுக்கு தெரியாது. படியை தாண்டி அவ போனதே இல்லை. மேல நிமிர்ந்து அண்ணாந்து நிலவை பார்த்ததில்லை, சூரியனை பார்த்ததில்லை, வெளிக்காத்த அனுபவிச்சதில்லை. அவ அனுபவிச்ச எல்லாமே அந்த அடுப்பு கறி புகையும் சமையலறையும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிணற்றங்கரையும் அல்லது பாச்சா பள்ளி இதெல்லாம் தான். அந்த மாதிரி சூழல்ல இவங்க மனசுக்குள்ள கூடு விட்டு கூடு பாய்தல்னு ஒன்று சொல்லுவோம்ல, அப்படியாக கூடு விட்டு கூடு பாய்ந்து இவங்கெல்லாம் நமக்காக யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப பெருமிதமா நினைப்பேன். நாங்கள் கடந்து வந்த பாதை, நாங்கள்லாம் டிரான்சிஷன் பீரியட்ல இருந்தோம். இப்போ நீங்கள்லாம் இந்த ஜென்சி குழந்தைகள் முற்ற முழுக்க தந்தை பெரியாரின் வார்ப்பாகவே இருக்கீங்க. அவர் எதையெல்லாம் கனவு கொண்டாரோ அதெல்லாம் நிறைவேற்றுற குழந்தைகளாக நீங்கள்லாம் இருக்கீங்கிறது ரொம்ப பெருமிதம். இது தமிழ்நாட்டில் பிறந்திருப்பதற்காக பெண்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டும். இந்த பெருமையெல்லாம் நமக்கு திராவிட இயக்கம் கொண்டு வந்து சேர்த்ததுங்கிறத புரிஞ்சுக்கணும்.